வணக்கம். எஸ்தர் ஃப்ரம் யுவர் பாடிஸ் டெம்பிள். உங்கள் பக்கத்தில் ஏதோ சத்தம் கேட்குதே, கொரட்டையா? எப்படி இதிலிருந்து விடுபடணும்னு நினைக்கிறீங்க? பார்க்கலாம் வாங்க. கொரட்டை எப்படிதான்ப்பா உருவாகுது? இதுதான் உங்க கேள்வியா? நம்ம தூங்கும்போது நம்மளுடைய மூச்சு காத்து மூச்சு குழாய் வழியா போகும் பொழுது, அந்த பாதை நேரோவா இருக்கும் பொழுது, இல்லைன்னா நம்ம வாய் உள்ள இருக்கக்கூடிய நாக்கு மடங்கி தொண்டை பக்கமா திரும்பி இருக்கும். இதனால எல்லாம் நம்ம மூச்சு போகக்கூடிய பாதை நேரோவா இருக்கும், ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு ஒரு வைப்ரேஷன் கிரியேட் ஆகும். இந்த வைப்ரேஷனை தான் நம்ம கொரட்டையா கேட்கிறோம். கொரட்டை யாருக்கெல்லாம் வரும், எதனால வரும், இதை தெரிஞ்சுக்கணும் இல்லையா? வாங்க எதனாலன்னு பார்க்கலாம். பயந்துடாதீங்க, இது நம்ம மூக்கு தான். கொஞ்சம் வித்தியாசமான ஆங்கிள். உங்களோட மூக்குல ஏதாவது ஒரு அடைப்பு இருக்கு, அது டெம்பரரியா ஒரு சளினால இருக்கலாம், இல்ல சைனசைட்டிஸ் ப்ராப்ளமா இருக்கலாம், ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கலாம். டீவியேட்டட் நேசல் செப்டம்னு சொல்லுவோம். அதாவது ரெண்டு மூக்கு அந்த துவாரத்துக்கு நடுவுல ஒரு பார்ட்டிஷன் இருக்கும். இந்த பார்ட்டிஷன் நிறைய பேருக்கு ஒரு சைட்ல, அதாவது ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ டீவியேட் ஆகும், வளைஞ்சு இருக்கும். இதை டீவியேட்டட் நேசல் செப்டம் சொல்லுவோம். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிற எல்லாருமே கண்டிப்பா கொரட்டை விடுவாங்க. நாக்கு நீளமா இருந்தா ஒரு பிரச்சனை இல்லை, பல பிரச்சனை. அதுல இந்த கொரட்டையும் ஒண்ணு. உங்க நாக்கு நீளமா இருந்ததுன்னா, இல்ல வீக்கா இருந்ததுன்னா, உங்களுடைய வாயில இருக்கக்கூடிய மசில்ஸ் வீக்கா இருக்கும் பொழுது கொரட்டை வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் அதிகம். எனக்கு இவங்க கூட கொஞ்சம் பிரச்சனை. நான் தொண்டைக்கு போஸ் கொடுக்க சொன்னா இவங்க கழுத்துக்கு போஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நம்மளுடைய தொண்டையில இருக்கக்கூடிய டான்சிலைட்டிஸ் மாதிரி இன்ஃபெக்ஷனால கொரட்டை விடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதே நேரத்துல குண்டா இருக்கிறவங்களுக்கு தொண்டை பகுதியில ஒரு ஃபேட் டெபாசிஷன் இருக்கும், அதுவும் கொரட்டை வர்றதுக்கு இன்னொரு முக்கிய காரணம். சில நேரங்கள்ல நமக்கு கழுத்து சின்னதா இருக்கும், ஸ்டவுட்டா இருக்கும், அவங்களுக்கு இந்த கொரட்டை பிரச்சனை நிறையவே வரும். குடி குடியை கெடுக்கும், குடி கொரட்டையை கொடுக்கும், கொரட்டை பக்கத்துல இருக்கிறவங்க தூக்கத்தை கெடுக்கும். குடிக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வாயில் இருக்கக்கூடிய உறுப்புகள், நாக்கு, தொண்டை, இதுல இருக்கக்கூடிய மசில்ஸ் எல்லாமே தளர்ந்து வீக்கா இருக்கும். நம்ம நாக்கு புரண்டு படுத்துக்கும். அது என்ன ஆகும், தொண்டைய அடைச்சுக்கும். அப்புறம் என்ன, கொரட்டை தான். ஸ்மோக்கிங் காஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது உங்களுக்கு புற்றுநோயை உண்டாக்கும். புகைப்பிடிக்கிறது உங்களுடைய வாழ்நாளை மட்டும் சுருக்காதுங்க, அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்கையுமே சுருக்கும் அப்படின்னு தான் ரிசர்ச்சர்ஸ் சொல்லுது. ஒரு விதமான இன்ஃப்ளமேஷனை கிரியேட் பண்ணி மூக்கு, தொண்டை இந்த இடத்துல இருக்கக்கூடிய சுவாச பாதையை அது நேரோவா பண்ணுது. அப்புறம் நீங்க கொரட்டை தானே விடுவீங்க. கொரட்டை விடுறதும் குண்டா இருக்கிறதும் ஃப்ரெண்ட்ஸு தாங்க. அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்தே தானே இருப்பாங்க. சரியான நேரத்துக்கு தூங்காதவங்க, போதுமான அளவு தூங்காதவங்க, ஓவர் எக்ஸாஸ்டடா இருக்கிறவங்க, இவங்க எல்லாருக்குமே தூக்கம் வர்றது ரொம்ப ரொம்ப இயல்பா இருக்கு. நீங்க தூங்காத பொழுது உங்க உடம்புக்கு தேவையான ரெஸ்ட் கிடைக்காது. ஸோ நீங்க தூங்க ஆரம்பிக்கும் பொழுது உங்களோட பாடி சூப்பர் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணும். அப்போ கண்டிப்பா குரட்டையும் அதுல ஒரு பிரச்சனையா நிற்கும். ஒரு சில மருந்துகள் குரட்டைய உண்டாக்கும். தயவு செஞ்சு கூகுள் டாக்டர் கிட்ட கேட்காதீங்க. உங்களுக்கு பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்த உங்க ஓன் டாக்டர்கிட்ட கேளுங்க. நீங்களா எதுவும் மாற்ற முயற்சி பண்ணாதீங்க. குரட்டையில நிறைய டைப் இருக்குங்க. ரொம்ப முக்கியமானது ரெண்டு விதமான குரட்டை. வாயை திறந்துட்டு கொர்ரு கொர்ருன்னு விடுவாங்களே, அதுதான் மொதல் டைப்பு. இவர் ரொம்ப ஸ்மார்ட்டுங்க. சத்தம் மட்டும் கேட்கும், இவர் வாயில இருந்தா குரட்டை வருதானே தெரியாது. வாயை மூடி அப்படியே அமுக்கமா குரட்டை விடுவாரு, சத்தம் மட்டும் வெளியில வரும்.
அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஏப்னியா. இவர் தான் குரட்டையிலேயே தாதா. மீதியெல்லாம் கொஞ்சம் சாதாதான். தாதாவோ சாதாவோ எக்ஸசைஸ் பண்ணி தானேங்க ஆகணும். குரட்டைக்கு எக்ஸசைஸா? ஆமாம், நிறைய ரிசர்ச்சஸ் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வருது குரட்டைக்கு கண்டிப்பாக எக்ஸசைசஸ் பண்ணணும். குரட்டையை நிறுத்துறதுக்கு சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட், நான் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட்னு நிறைய மெத்தட்ஸ் வந்துருச்சு. ஆப்ஷன் ஏ குரட்டைக்கு சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட், ஆப்ஷன் பி நான் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட். நீங்கள் ஏவை சூஸ் பண்ணுங்க, பிவை சூஸ் பண்ணுங்க, ஆனால் எக்ஸசைசஸ் கண்டிப்பாக பண்ணியே தீரணும். ரொம்ப சிம்பிள் எக்ஸசைசஸ் தான். என்னன்னு நம்ம பார்க்கலாம். எக்ஸசைசஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி லைக்கை எனக்கு போடுங்க, ஷேரை உங்கள் பக்கத்தில் குரட்டை விட்டு தூங்குறாரே அவருக்கு போடுங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ரொம்ப சிம்பிளுங்க. நாக்கை நம்ம மேல் பல்லுக்கு பின்னாடி வச்சு கிளிக் பண்ணுவோம்ல, ஒரு சவுண்டு வரும் இல்லையா, அதுதான் பண்ணுறோம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ணும் பொழுது சவுண்ட் எப்படி வருதுன்னு பாருங்கள். நீங்கள் இந்த எக்ஸசைஸ் தொடர்ந்து பண்ணும் பொழுது உங்களுக்கு நல்ல பவர்ஃபுல்லான அந்த கிளிக்கிங் சவுண்ட் வர ஆரம்பிக்கும். நீங்கள் ஒவ்வொரு தடவையும் பண்ணும் பொழுது அந்த நாக்குக்கு கீழே இருக்கக்கூடிய மசிலில் ஒரு நல்ல ஒரு பவர் இருக்கிறத நீங்கள் உணர முடியும். ஸோ இந்த எக்ஸசைஸ் நீங்கள் 10 டைம்ஸ் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 3 டைம்ஸ் வரைக்கும் நீங்கள் இதை பண்ணலாம். இந்த எக்ஸசைசஸை நீங்கள் யார் முன்னாடியாவது பண்ணி பயமுறுத்துனா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. ரொம்ப சிம்பிள் தான். உங்கள் நீளமான நாக்கை வாயை திறந்து நல்லா வெளியே விடுங்க. நாக்கில் ஒரு நல்ல புல்லிங், ஒரு ப்ரெஷர் தெரியும். 20 டைம்ஸ் பண்ணணும். ஒரு நாளைக்கு 2 தடவை நீங்கள் இதை பண்ணணும். மூணாவது எக்ஸசைஸ், நாக்கை வச்சு மூக்கால் தொட முயற்சி பண்ணணும். உங்களால் முடிஞ்சால் தொடுங்க, இல்லைன்னா முயற்சி பண்ணுங்க. நாக்கை மூக்கு கிட்ட கொண்டு போய் வச்சுட்டு ஒரு 10 வரைக்கும் எண்ணுங்க. எண்ணிட்டு அதன் பிறகு ரிலாக்ஸ் பண்ணிடுங்க. இந்த எக்ஸசைஸ் நீங்கள் ஒரு 15 டைம்ஸ் வரைக்கும் பண்ணணும். இது கொஞ்சம் கஷ்டமான எக்ஸசைஸ் தாங்க. உங்கள் வாயை திறந்து நாக்கை வெளியே நீட்டிக்கோங்க. அங்கே பாருங்கள், உள்ளே வந்து சிறுநாக்கு ஊவலான்னு சொல்லுவோம், அதனுடைய மூமெண்ட் பாருங்கள். தொண்டை எவ்வளோ அழகாக வேலை செய்யுதுன்னு பாருங்கள். ஸோ இந்த எக்ஸசைஸ் நீங்கள் 5 டைம்ஸ் ரெப்பிட்டேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் இது ஸ்டர்னுவஸான கஷ்டமான எக்ஸசைஸ் தான். பட் திஸ் வில் ஸ்ட்ரென்தன் யுவர் த்ரோட், டங் அண்ட் மவுத் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ 5 டைம்ஸ் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் 15 டைம்ஸ் ரெப்பிட்டேஷன் வரைக்கும் இதை கொண்டு வரலாம். கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக பொறுமையாக செய்ய வேண்டியது அவசியம். நாக்கை முன்னாடியும் பின்னாடியும் நீங்கள் அசைக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் இதை பழகும் பொழுது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதை கண்ணாடிலையோ இல்லை மொபைலில் கேமராலையோ வச்சு பழகிக்கோங்க. இந்த படத்தில் வர மாதிரியே அதனுடைய மூமெண்ட் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இந்த எக்ஸசைஸ் கொஞ்சம் ஈஸி தாங்க. ஆனால் உங்களுடைய நாக்கினுடைய சைடுலையும் வாயினுடைய உள்ளேயும் வெளியேயும் சைடில் இருக்கக்கூடிய மசில்ஸை இது ரொம்ப நல்லாவே ஸ்ட்ரென்தன் பண்ணும். நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது ஒரு 10 டைம்ஸ் ரெப்பிட்டேஷனில் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 2 or 3 டைம்ஸ் நீங்கள் இந்த எக்ஸசைஸ் ரிப்பீட் பண்ணலாம். நாக்கு நல்லா வெளியே தள்ளி நம்ம உதடுடைய அந்த கார்னரில், லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு கார்னரில் நீங்கள் புஷ் பண்ணணும். புஷ் பண்ணும் பொழுது உங்களுடைய வாயினுடைய சைட்லேயும் ஒரு ப்ரெஷர் தெரியும், நாக்கினுடைய சைட்லேயும் ஒரு ப்ரெஷர் தெரியும். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா உங்கள் நாக்கினுடைய ஒரு புறத்தில், வலது பக்கத்தில் சம்டைம்ஸ் உங்களுக்கு அதிகமான ப்ரெஷர் தெரியலாம், இல்லை இடது பக்கத்தில் இது மாதிரி கூட வித்தியாசமாக தெரியும். உங்கள் டங் வீக்காக இருக்கும் பொழுது இந்த மாதிரி வித்தியாசத்தை உங்களால் பார்க்க முடியும். திஸ் இஸ் மை ஃபேவரட் ஒன். இது உங்களுடைய கீழ்த்தாடை, தொண்டை, உங்களோட ப்ரீதிங் இதை எல்லாத்தையுமே ரெகுலேட் பண்ண, ஸ்ட்ரென்தன் பண்ண உதவி செய்யும். ரிலாக்ஸ்டாக இருங்க. உட்காந்துக்கோங்க இல்லை நின்றுக்கோங்க. தலையை தூக்கி சீலிங்கை பார்க்குற மாதிரி கொண்டு வந்துடுங்க. உங்களுடைய சின், கீழ்த்தாடை, ஜா இருக்கு இல்லைங்களா, இது வந்து மேல் தாடையை விட்டு வெளியே வரணும். வெளியே வந்துட்டு ஒரு 5 to 10 கவுண்ட் வரைக்கும் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஹோல்டு பண்ணுங்கள். அதன் பிறகு தாடையை ரிலாக்ஸ் பண்ணிவிடுங்க.
ஸ்லோலி உங்கள் கழுத்தை கீழே கொண்டு வந்துடுங்க. நீங்கள் மேலே ஜாவை கொண்டு போயிட்டு இன்ஹேல் பண்ணி ஹோல்டிங் டைமில் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணும் பொழுது எக்ஸேல் ப்ரீத் அவுட் பண்ணுங்க. மூச்சை ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஸ்லோவாக உங்களோட கழுத்தை கீழே இறக்கிடுங்க. ஸோ இது நீங்கள் 10 டைம்ஸ் ரெப்புடேஷன், ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ் பண்ணலாம். குரட்டை ஒரு லைஃப் ஸ்டைல் பிரச்சனையும் கூட. குரட்டையை நிறுத்தணும்னா நம்ம என்ன நல்லா செய்யணும் அப்படின்னு பார்க்கலாம். குரட்டையை நிறுத்துறதுக்காக நோ ஸ்மோக்கிங் அப்படின்னு நான் சொன்னால் நீங்கள் கேட்க போகிறதில்ல. அட்லீஸ்ட் நீங்கள் ஸ்மோக் பண்ணுற டைம்ஸையாவது குறைச்சிக்கோங்க. எஸ்பெஷலி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வெளியில் யாருக்குமே இந்த பாசிவ் ஸ்மோக்கிங்கை கொடுத்துடாதீங்க. நோ ஆல்கஹால் நான் சொல்லிடுவேன், ஆனால் நீங்கள் கடைப்பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். உங்கள் மைண்ட் வாய்ஸ் கேட்குது. அட்லீஸ்ட் நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி குடிக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்திடுங்க. ஈவினிங்க்கு அப்புறமா ஸ்மோக் பண்ணுறதையும் குடிக்கிறதையும் நீங்கள் நிறுத்தினாலே உங்களுடைய குரட்டையில் ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ட்ரை பண்ணி தான் பாருங்களேன். ஹெல்த்தி வெயிட் மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்கள் குரட்டை ஒரு முடிவுக்கு வரும். ஸோ நீங்கள் ஓவர் வெயிட்டாக இருந்தால் வெயிட்டை குறைக்க முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் தூங்கும்போது நம்ம தலைவர் மாதிரி ஸ்டைலாக நேராக படுத்து தூங்காதீங்க. நம்ம அக்கா மாதிரி சைடாக படுத்து தூங்குங்க. நான் சொல்லலைங்க, ரிசர்ச்சஸ் கன்ஃபார்ம் பண்ணது. நேராக படுத்து தூங்குறவங்களுக்கு குரட்டை விடுறதுக்கான சந்தர்ப்பங்கள் அதிகம். ஸோ சைட் ஸ்லீப்பிங் இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட் ஃபார் ஸ்னோரிங். நான் நேராக தான்ப்பா தூங்குவேன், அப்போ தான் எனக்கு தூக்கம் வரும். நீங்கள் அந்த கேட்டகரியா? சரி, பிரச்சனை இல்லை. உங்கள் தலகாணி உயரத்தை கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு மூக்கடைப்பு இருக்கிறதா, சைனசைட்டிஸ் இருக்கிறதா? நேசல் கிளியரன்ஸ் டெக்னிக்கை ட்ரை பண்ணுங்க. நம்ம நேசல் கிளியரன்ஸ் டெக்னிக் சைனசைட்டிஸ்க்கான எக்ஸசைசஸை இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அட்லீஸ்ட் ஸ்டீமிங்காவது பண்ணுங்க. தட் வில் ஹெல்ப் யூ டு ரெடியூஸ் த ஸ்னோரிங். There are so many items available for snoring. For example, nose clips, உங்களோட chin straps, taping for the mouth, இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஆன்லைனில் இல்லை ஆஃப்லைனில் ரேண்டமாக நீங்கள் வாங்காதீங்க. உங்களுடைய குரட்டை என்ன டைப்பு, உங்கள் குரட்டை எதனால் வருது, இதையெல்லாம் உங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு வாங்குங்க. இதை தான் நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவேன். ஏன்னா நீங்களா வாங்கி யூஸ் பண்ணி வேறு ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸு வர மாதிரி பண்ணிக்க வேண்டாம். அண்ட் மோர் ஓவர், இட்ஸ் நாட் ஒர்க்கிங் அவுட் ஃபார் ஸோ மெனி பீப்புள். த வே டு கெட் ஸ்டார்டட் இஸ் டு குவிட் டாக்கிங் அண்ட் பிகின் டூயிங். இவ்வளோ பெரிய மூளை எனக்கு இல்லைங்க. இதை சொன்னது வால்ட் டிஸ்னி தான், நான் கிடையாது. பட் நான் ஒரே ஒரு விஷயந்தான் சொல்லுவேன். டு ஸ்டாப் ஸ்னோரிங் யூ ஷுட் ஹேவ் டு டூ த எக்ஸசைசஸ். அண்ட் த டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். Please start your exercises. So, thanks for watching and sharing it to your snoring partner. Nandri, Vanakkam.